எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து பழத்தோட்டத்தை காட்ட போகிறோம். நிறைய பேர் பழத்தோட்டத்தை காட்டுங்க பார்க்கணும் அப்படின்னாங்க. இன்றைக்கி பழத்தோட்டத்தை காட்ட போகிறோங்க. அதுக்கு முன்னாடி கேட்டுக்கு வெளியில் எப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாங்க. பார்த்துட்டு அப்படியே பழத்தோட்டத்தை ஒரு ஏரியாவாக காட்டுறேங்க. பூராத்தையுமே காட்டினேன்னா 3 நாள் பத்தாது, தனித்தனியாக காட்டினேன். அதனால் அப்படியே ஒரு ஒரு ஏரியாவாக காட்டிடுறேன். அப்படியே தோட்டத்தையும் சுற்றி பார்த்த மாதிரி ஆயிருங்க. வாங்க பார்க்கலாங்களா? பார்க்கலாமே. தோட்டத்தை பார்த்துடலாங்க. பழ செடிகள்லாம் எப்படி இருக்குது, எதெல்லாம் காய் வச்சுக்குது, பிஞ்சு வச்சுருக்குது பார்த்துடலாமா? பாருங்க, இதுதான் வழிங்க. வழியில் என்னென்ன பழ மரங்களாம் வச்சுக்கிறேன்னு பாருலாங்க. ஃபஸ்ட்டு இன்னும் வாழை மரம் காமி. இது பழம் தானே? வாழை மரங்க. ஆமாம், இது வந்து வாழை மரம் வச்சுக்கிற வாழைப்பழம் வரவேற்கிறதுக்கு 2 பக்கம் நட்டுத்தான் வரவேற்க. ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு பக்கமாக வரவேற்குது. இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரம்மாளுக்குங்க ஸ்பெஷலாக ஒரு பூ தலையில் வைக்க கொடுக்க போகிறேங்க. பாருங்க, இந்த இது பூவெல்லாம் ஆராய்ச்சி அசிங்கப்படுத்துவாங்களா? கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. சரி வாங்க. அது வீசக்கூடாது. ஒன்று தலையில் வைக்கணும், இல்லை சமையல் பயன்படுத்தணும். அதை பயன்படுத்துகிற அளவுக்கு இருக்கணுமே பூவு. சரி வாங்க. சரி வாங்க. அப்புறம் வந்ததுமே 2 பக்கம் மல்லி, இது அறுத்துட்ட முல்லை, அதுவும் மனத்தோடையே வர வைக்குங்க. அப்படியே போகலாம் வாங்க. இப்படியே போனோம்னா பாருங்க, என்ற வீட்டுக்காரம்மாளுக்கு ரோஜா பூங்க. இரு நானே பொறிச்சு தரணுரு. இந்த இன்னைக்கு கண்டிப்பாக மழை வரும்னு சொல்லிக்கிறாங்க செல்வகுமார். ஆமாங்க. பாருங்க, ரோஸ் வந்து இது பன்னீர் ரோஸு. கேட்டுக்கு வெளியில் உள்ளுக்குள்ளே வந்தது முல்லை, ரோஸு எல்லாமே உங்களை வரவேற்கு. பாருங்க பூ இங்கே பாருங்க. அப்புறம் அப்படியே பார்த்தீங்க சந்தன மரம் பாருங்க. இது நாங்கள் நட போடல, ஏதோ பறவைகள் கொண்டு வந்து விதை போட்டு சந்தன மரம் வந்துருச்சுங்க. சந்தன மரம் வந்து வேர் ஒட்டுண்ணி. அப்புறம் கீழே நிறைய செடிகள்லாம் இருக்கிறதுனால அந்த பக்கம் மல்லி செடி, இந்த பக்கம் செடி மனோரஞ்சிதம் இதெல்லாம் இருக்குது. அதனால் அப்படியே வந்துடும் நினைக்கிறோம். ஓரளவு நல்லா வந்துருச்சுங்க. அப்புறம் இது பாருங்க, அப்படியே நாவல் மரம்ங்க. இதுவுமே பறவைகள் கொண்டு வந்து போட்டு அப்படியே வந்தது தான். நாங்கள் அப்படியே விட்டுட்டோங்க. அது நல்லா வந்துருச்சு. இதே மாதிரி இன்னொன்று வீட்டு முன்னாடி இருக்குதுங்க. அதில் இந்த வருஷம் பழம் எக்கச்சக்கமாக பிடிச்சி நிறைய இது வவ்வாலெல்லாம் வந்து, வவ்வால் தானுங்க? ஆமாம், வவ்வால் வந்து நிறைய எடுத்துகிட்டு போயிடுச்சுங்க. நாட்டு நாவல் பாருங்க. இது நீ அடுத்த வருஷம் காய்க்குன்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த தடத்தில் இருக்கிறத சொல்லிடலாம். பூச்சை செடிங்க. இது சொல்ல நல்ல காய் காய்க்குதுங்க. இது ஆமாம், சாதாரணமாக ஒரு இப்போ இந்த இருக்கிற செடியிலேயே வருஷத்துக்கு ஒரு 50 கிலோ வந்துருமா? 50 கிலோ வந்து 50 கிலோ இல்லை சாதாரண வந்துருங்க. இப்போ தான் ஒரு வச்ச ஒரு 4-5 வருஷம் நாங்கள் வீடு கட்டுறதுமே வச்சதுங்க. 5 வருஷம் இருக்குங்க இந்த செடிகளுக்கு. இப்போ ஒரு வருஷமாக காய்ச்சிட்டு 1.5 வருஷமாக காய்ச்சிட்டு இருக்குதுங்க. நல்லாவே காய்க்குது. இது பாருங்க, இது ராம் சீதாங்க. இது 2 வருஷமாக காய்க்குதுங்க. இப்போ பழம் இல்லை, ஏதோ ஒரு பழமோ 2 பழமோ தான் இருக்குங்க. ஒரே ஒரு பழம் இருக்குதுங்க. ஆமாங்க. இப்போ நர்சரியில் பட்டர் ஃப்ரூட் கொடுத்தாங்க. இது வரைக்கும் எந்த பழம் வரல. இப்போ தான் பிஞ்சு மட்டும் தெரியுதுங்க. அது நீ பட்டர் ஃப்ரூட்டா இல்லை வேறையா அப்படிங்கிறது அது மாதிரி தெரியல. ஆனால் ஏதோ ஒரு பழங்க தான். அது என்ன பழங்க அப்படிங்கிறது பழம் வந்தால் தான் தெரியுங்க. ஆனால் பாருங்கள், இலைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குதுங்க. அப்படியே நைஸாக மெதுன்னு அழகாக இருக்குதுங்க. இப்போ இங்கே 2 முல்சீத்தா இருக்குதுங்க. இப்போ தான் எல்லாம் காய்களாக வச்சுருக்குது. வேறு கள்ளிப்பூச்சி விழுந்துடுதுங்க இந்த வாட்டி. வழியில் இருக்கிறதுல 2 முல்சீத்தா இருக்குதுங்க. இது என்னங்க? இது நோனி பழ செடி ஒன்றுங்க இங்கே வச்சுருக்குறேன். இது வந்து கேன்சருக்கெல்லாம் ஜூஸ் எடுத்து குடிக்கிறாங்க. இது ஒரு பழம் வச்சுருக்குறேங்க. அடுத்ததாக சீத்தாப்பழங்க. சீத்தாப்பழ செடி, சீப்பழ சீசனெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இப்போ எல்லாம் எடுத்தாச்சு. இது வந்து பச்சை கலர் வாட்டர் ஆப்பிள் செடிங்க. இது நல்லா
நிறைய பிடிக்குதுங்க. ஆனால் நிறைய வவ்வாலுக்கு வந்து எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுதுங்க. நம்மளுக்கு 1-2 தான் கிடைக்கி. என்னடா காடு பூரா கிடக்குது அப்படின்னு பார்த்தா வவ்வால் சாப்பிட்றதுனால அங்கங்கே பூரா கொண்டு போய் போட்டுருங்க. இந்த வாட்டர் ஆப்பிளுங்க வீட்டுக்கு பின்னாடி 2 சிவப்பு கலர் வாட்டர் ஆப்பிள் வச்சுக்கிறேங்க. அது 2 வகையாக இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு இடத்துல வச்சுக்கிறேங்க. அது பால் வெள்ளையில் வெள்ளை கலர் வாட்டர் ஆப்பிளுங்க. அடுத்ததாக பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த வழியில் இருக்கிற பழ மரங்களையெல்லாம் பார்த்துட்டோங்க. அப்புறம் அங்கே தொட்டிக்கு முன்னாடி இருக்கிற பழ மரங்களை பார்க்கலாம் வாங்க. அப்படியே முன்னாடி இருந்து பார்த்துட்டு வந்துக்கலாங்க. அப்படியே வழியில் பார்த்துட்டோங்க. இப்படி வழிக்கு முன்னாடி கேட்டுக்கு முன்னாடி இருக்கிற இதுக்கு பழம் மட்டும் இதுக்குள்ளே வச்சுக்கிறேங்க. இதையும் முதல்ல பார்த்துடலாங்க. பாருங்க, இது கொய்யா இதெல்லாம் இது வந்து தன்னைப்போல முளைச்சிது. அப்படியே விட்டுட்டேங்க மாமரம். அதே மாதிரி இந்த கொய்யாவும் தன்னைப்போல முளைச்சதுங்க. இது தொட்டி இருக்குது பாருங்க. தொட்டிக்கு முன்னாடி இருக்கிற இந்த மாமரமே அப்படியே இது நாட்டு கொய்யாங்க. இது தன்னைப்போல முளைச்சது. இது அப்படியே விட்டுட்டோங்க. இப்போ காய்க்குது. நிறையா அணிலும் சாப்பிட்டு போயிடுதுங்க. பாருங்க, இந்த பன்னீர் கொய்யாங்க. இது வந்து இலை எப்படி சின்ன சைஸாக இருக்குதோ அதே மாதிரி கொய்யாப்பழமுமே சின்ன சைஸில் இருக்குங்க. பாருங்க, இது ரம்புட்டானுங்க. இது கேரளா இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து சேப் கலர் ரம்புட்டான், மஞ்சள் கலரில் ஒரு ரம்புட்டான்னு வாங்கிட்டு வந்தாங்க. அது அந்த இன்னொரு வீடியோலையும் கூட வரும் நம்ம வாங்கினதில். இது ரம்புட்டானுங்க. அடுத்ததாக வாங்க. பாருங்க, இங்கே ஸ்டார் ஃப்ரூட்டுங்க. ஸ்டார் ஃப்ரூட்டில் எல்லாம் பிஞ்சு வச்சுக்குது பாருங்க. ஸ்டார் ஃப்ரூட்டில் இப்போ தான் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சுக்குதுங்க. எத்தனை செடி இருக்குதுங்க? ஸ்டார் ஃப்ரூட் மட்டும் ஒரு 10 செடி இருக்குது. ஸ்டார் ஃப்ரூட் மட்டும் ஒரு 10 செடி இருக்குங்க. இப்போ தான் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சுக்குதுங்க. இது வந்து இது என்ன கொய்யாங்க? இது ஸ்ட்ராபெரி கொய்யா. ஸ்ட்ராபெரி கொய்யாங்க. இது இது வந்து இப்போ இதை விட இன்னும் கொஞ்சம் தான் பெருசாகுங்க. நல்லா ரெட் கலரில் வருங்க, ஆப்பிள் கலரில். சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக கொய்யா பழம் மனமே அடிக்குங்க. ஆனால் ஒரே ஒரு விதை மட்டும் இருக்குங்க, கொய்யா விதையாட்டா. நல்லா குட்டி குட்டியாக பழம் நல்லா இருக்குங்க ருசியாக. இது வந்து ஒரே ஒரு செடி தான் இருக்குதுங்க. இப்போ தான் காய் போன வருஷம் ஒரு 5-6 வளமாட்டா கிடச்சிது. இப்போ ஒரு 10-20 வளமாட்டா பிடிச்சிருக்குதுங்க. வருங்காலத்தில் தான் பாருங்க, கொத்து பாருங்க. இது பழம் வரும்போது காட்டுறோம் பாருங்க. இந்த பக்கம் 3 வகையான கொய்யா வச்சுக்கிறேங்க. அப்புறம் இது வந்து சர்வ சுகந்தி. அடுத்ததாக இலந்த மரங்க. ஆப்பிள் இலந்தைங்க. இது பாருங்க, உளுந்து கிடக்குது. காயவே கடிச்சு போட்டுருச்சுங்க. இன்னும் பெருசாக ஆகலை. இன்னும் பெருசாக ஆப்பிளாட்டா அதுக்குள்ளே கடிச்சு துப்பிடுச்சுக்கோ கூறாளுக்கோ. இது இங்கே வேறு பீட்ரூட் கொய்யாங்க. முதல் 2 பீட்ரூட் கொய்யா வாங்கி காஞ்சி போச்சுங்க. இப்போ புது இடத்துல வச்சுக்கிறோம். ஏதோ ஒரு பழம் தானுங்க. ஆனால் என்ன பழங்கிறத இந்த கேரளாவில் போய் வாங்குறாங்களா விதவிதமாக. அவங்க மலையாளத்தில் எழுதி கொடுத்து இது கட்டி டேக்கு கட்டி கொடுப்பாங்க. அப்புறம் நாங்களும் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு மறந்து போயிடுறோங்க. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது என்ன பழமரம் வரைக்கும் ஒன்று இருக்குது. இப்போ இது இங்கே ஒன்று இருக்குது பாருங்க. சப்போட்டாங்க. அடுத்தது இது சப்போட்டாவெல்லாம் இப்போ காய்க்கிறக்க ஆரம்பிச்சிடுதுங்க. 1 2 3 4 சப்போட்டா இதுக்குள்ளே இருக்குதுங்க. அது இல்லாமல் வீட்டுக்கிட்ட 2 அந்த மூளையில் ஒரு 2 3 இருக்குதுங்க சப்போட்டா இங்கே வச்சுக்கிறதுலையும் மட்டும்தான் இப்போ காய் கிடைக்கிது. அது எல்லாம் ஆட்டை போட்டுருதுங்க. அப்படியே பாருங்க, மாதுளை இன்னும் ஒரு 10 மாதுளஞ்செடிக்கு மேலே இருக்குங்க. இது வரைக்கும் இன்னும் ஒரு வளம் பொறிக்கல. பிஞ்சிலிவே எல்லாமே சாப்பிட்டு போடுதுங்க. சரி சாப்பிட்டு போட்டுன்னு நாங்களும் விட்டுட்டோம். இந்த வாட்டியாவது ஏதாவது கொஞ்சம் ஒரு 5-6 வளத்துக்காவது கவர் கட்டி பார்க்கலாங்க வருதா என்னன்னு. பாருங்க, மிராக்கிள் ஃப்ரூட்டுங்க. மிராக்கிள் ஃப்ரூட்டுங்க. அது பழம் இப்படி இருக்குங்களாம்மா. நாங்கள் முதல்ல ஒரு செடி வச்சுருந்தா அதில் பழம் பிடிச்சா அதுக்கப்புறம் ஏன்னா காஞ்சி வச்சுங்க. மறுபடியும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறோம். இது இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் கொழும்பிச்சம்பழ செடிங்க. கொழும்பிச்சை, எலும்பிச்சை. இந்த பக்கம் எலும்பிச்சை, கொழும்பிச்சை எல்லாம் நிறையா இருக்குதுங்க இந்த லைனில். அது போக பாருங்க, இங்கே இது என்னது
துரியன் பழங்க இது துரியன் பழ செடி வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே கலாக்காய் செடி இருக்குதுங்க. கலாக்காய் செடி 2 வச்சுக்கிறேன். முள்ளுங்கண்ணே இப்போ இந்த ஏரியாக்குள்ளே எல்லாம் எடுத்தாச்சுங்க. அடுத்த ஏரியாக்குள்ளே போகலாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ரோடுங்க. ரோட் சைட்லேருந்து இந்த பக்கம் இந்த அழகுக்காகவே இந்த தாவரங்களை வச்சுருக்குறோம். அழகுக்காக மட்டும் இல்லைங்க, ஒரு வேலி ஓரத்தில் ஒரு தடுப்பாகவும் இருக்குது. அதனால் இது பார்த்து இது நல்லா அழகாகவும் இருக்குது பார்க்குறக்கு. இந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இன்னுங்க இந்த கொடிகளை பறவை கொண்டு வந்து விதைகளெல்லாம் போட்டு கொடி போட்டு அமுத்தி போடுதுங்க. இப்போ தொட்டி முன்னாடி இருக்கிற ஏரியாவை முடிச்சுட்டேங்க. இப்போ இது இந்த கடைசிங்க இது தோட்டத்தோடைய வலது பக்க சைடு வருங்க. அது இதில் முதல்ல இது பாருங்க மட்டோவா பழங்களாமாங்க. இது ஒரு செடி, அங்கே ஒரு செடி, 2 செடி வச்சுக்கிறேங்க. அப்புறம் அது இல்லாமல் இதெல்லாம் எலுமிச்சம்பழம் ஒரு 4 செடி இருக்குதுங்க. அந்த கடைசியில் ஸ்டார் ஃப்ரூட் ஒரு செடி இருக்குதுங்க. அப்படியே இது என்ன சீத்தா. இது வந்து இது வெள்ளை கலரில் இருக்கும் பாருங்க. என்ன சீத்தாங்க இது? வெள்ளை சீத்தாங்க. வெள்ளை கலரில் பெருசாக நல்லா வருங்க. இந்த வருஷம் நம்மளுக்கு ஒரு 2-3 காய் கிடச்சிது. அடுத்த வருஷம் இதுங்க. அடுத்ததா இதுங்க, இது ஜாதிக்காய். நிழலான பகுதியில் வச்சா தான் ஜாதிக்காய் வருனாங்க. சரி, அதனால் இதெல்லாம் நிழல் பண்ணே வந்தாச்சு. அதனால் இப்போ ஒரு 2 நாற்று வாங்கிட்டு வந்து வச்சுருக்குதுங்க. இங்கே ஒரு நாற்று, அங்கே ஒரு நாற்று வச்சுருக்குறோம். பார்க்கலாம், முயற்சி பண்ணி வந்ததுன்னா பரவாயில்ல, எல்லா பக்கமே வைக்கலாங்க. நிழலான இடத்துக்கு இது ஒரு புதிய முயற்சிங்க. வச்சு தான் பார்க்கலாம் என்ன இருப்பதுங்க. வந்தால் நமக்கு வள்ளினா காட்டுக்கு எருவாயிருக்கு பாருங்க. இது ஒரு வகை கொய்யாங்க, வெள்ளை கொய்யா. நல்லா காய் இவ்வளோ விரிசு வருங்க. நல்லா 1 கிலோ வாட்டா. இது ஒரு வெரைட்டிக்கு நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. பேர் தெரியலிங்க கொய்யாவோடைய பேர். அடுத்தது இது ஒரு ஜாதிக்காய். இது ஒரு கொய்யாங்க. இதான் வெள்ளை கலர் வாட்டர் ஆப்பிளுங்க. இப்போதான் தலை பிடிக்குதுங்க. தலையெல்லாம் உதிர்ந்து போச்சுங்க. வெள்ளை கலரு இது வரைக்கும் இங்கே மொக்கு இருக்குது பாருங்க. இது நல்ல பால் வெள்ளையாக இருக்குங்க. இது அடுத்ததாக பாருங்க, இந்த பாருங்க டேபிள் ஆரஞ்சு. இதை சொல்லாமல் போனால் நல்லா இருக்காதுங்க. சொல்லுங்க. இந்த டேபிள் ஆரஞ்சு செடியில் என்ன சிறப்புனாங்க, ஒரு பக்கம் இப்படி பழமாக இருக்குங்க, ஒரு பக்கம் இப்படி காயாக இருக்குது, இன்னொரு பக்கம் இப்படி பிஞ்சாக இருக்குங்க. அப்புறம் பூவும் வந்துடுங்க. வருஷம் பூரா தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் பழம். அது கொத்தாக இருக்குதுங்க. நிறைய வீடியோவிலையும் கூட காமிச்சிருப்பேன். இது எல்லாம் மொத்தமாக 4 வச்சுக்கிறேன்னு வைங்களேன். ஆமாம், ஒரு செடி இருந்தாலே போதுங்க, வருஷம் பூரா ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கலாங்க. உரம்பரை வந்தாலும் ஜூஸ் போட்டு கொடுக்கல, நம்ம தோட்டத்தில் கொடுக்குறதுன்ட்டு. சரிங்க, அடுத்தது பார்க்கலாங்களா? நல்ல மனம் கூடங்க, இலைகள்லாம் அப்படி ஒரு மனம்ங்க. சரி வாங்க. இந்த மூந்து பாரு. சரி, சக்கரை பழத்தை காட்டில வாங்க, பறவைக்கெல்லாம் வரும்ல. நம்ம தோட்டத்தில் ஒரு சிறப்பான ஒரு மரம் இருக்குதுன்னா இந்த மரம்ங்க, சக்கரை பழ மரம்னு சொல்லுவாங்க. பாருங்க, பூரா காயும் பிஞ்சுமா இருக்குது. பாருங்க, இங்கே 2 நோனி பழம் வச்சுக்கிறேங்க. இதுவுமே யாராவது கேன்சர் கேட்டாங்கன்னா கொடுக்கறதுக்காக. நிறைய பழம் வந்து பயங்கர வாசம் அடிக்குங்க, நல்லா குடிக்க முடியாது. நோயாளிக்கு மருந்து மாதிரி குடிச்சிக்கலாம். அது நிறைய ப்ராசஸ் இருக்குதுங்க. அந்த பழத்தை அப்படியே ஒரு துணி போட்டு கட்டி கீழே கண்ணாடி கூட வச்சு மேலே அப்படியே பழத்தை போட்டு மூடி வச்சிட்டோன்னா அந்த சாறு வடிஞ்சுக்குங்க. அப்புறம் அதையே கேன்சருக்கெல்லாம் எடுத்து குடிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. சரி, நம்மளது இருக்கட்டுமேன்ட்டு வச்சுக்கிறோங்க. நம்ம தோட்டத்துக்கு இப்போ ஒரு புது வரவு செடிங்க, அதையும் பார்க்கலாம் வாங்க. ஏன்னா இந்த பழம் மட்டும்தான் குறையா இருந்ததுங்க, இது மட்டும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. உள்ள இந்த தென்னை மட்டை வந்து ஒரு பாதுகாப்புக்காக வச்சுக்கிறேன். நிழல், பாதி நிழல் வந்துடு, பாதி வெயில் மடிக்கி, அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் வச்சுருக்குதுங்க. இதையே 2 வச்சுக்கிறேங்க, 2 நாற்று வச்சுருக்குதுங்க. இது ஏன் இங்கே வச்சுக்கிறேன் அப்படின்னா,
மேலே வந்து கரண்ட்டு கம்பம் இருக்குதுங்க. மேலே வந்து கரண்ட்டு இது போகுது, ஹெச்டி லைன் போயிட்டு இருக்குதுங்க. இதில் கவத்தை கட்டி விட்டுட்டோம்னா அப்படியே படத்துக்கு பாருங்க. அதனால இதுக்கு ஐடியா பண்ணி இதுக்கெல்லாம் வச்சுட்டோம். ஒன்று லைனை இப்படி எடுத்து விட்டுங்க, அந்த லைன் அப்படி அந்த கொடியை அங்கே ஒரு கடி இருக்குதுங்க, அதை அப்படியே கவர் கட்டி இழுத்து விட்டுருல அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இந்த இடத்த ஏனுங்க வேஸ்ட் பண்ணோன்னு. இது வந்து கம்போடியன் திராட்சைங்க. கொத்து கொத்தா ஒரு ஒரு கொத்துல 5 கிலோ வருங்களாமா அப்படின்னு இருக்காங்க நர்சரியில். நீ வர்றபோதும் 5 கிலோ வருதா 5 கிராம் வருதா வரும்போது பார்த்துக்கலாம். வச்சாச்சு. அந்த குறை இருந்தது இங்கே திராட்சை இல்லையே அப்படிங்கிற ஒரு குறை இருந்தது, அதையும் கொண்டு வந்து வச்சாச்சுங்க. சரி, வேறு ஏரியாவுக்கு போகலாங்களா? இந்த ஏரியாவில் முடிஞ்சுதுங்க. இதெல்லாம் அவரை செடி அது இதுதான் இருக்குது. அதெல்லாம் காய்கறிகளில் காட்டிக்கலாங்க. சரி, இது வந்து நம்ம வீட்டுக்கு நேரா இருக்கிற முன்னாடி இருக்கிற கொய்யா மரம் ஏரியாங்க. கொய்யா மரமா? ஐயோ பாதி சொல்லிட்டேன். கொஞ்சம் அறிவு அதிகமாக போச்சுன்னா இது ஒரு பிரச்சனை வந்துருங்க. அறிவு அதிகமாக போல, அறிவு மழுங்கி போச்சுன்னா நீங்க பக்கத்துல நிக்கிறீங்களா, அதனால கொஞ்சம் எனக்கு விடவடன்னு கை கால் எல்லாம். பக்கத்தில் நான் என்ன, எனக்கு வந்து அறிவு மழுங்கி போயிரு. உனக்கு இயல்பாவே அது சுயம் பண்ணிக்கலாம். ஆமா, அறிவு சரி சரி, அதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாமே மாமரம்ங்க. என்னென்ன வெரைட்டி? கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான வெரைட்டி இருக்குதுங்க. குறிப்பாக சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு 4-5 வெரைட்டி மட்டும் ஞாபகம் இருக்குங்க. என்ன இமாம் பசந்த், மல்கோவா, பங்கனப்பள்ளி, அப்புறம் என்ன அல்போன்சா, மல்லிகா, ஆல் சீசன் மேங்கோ, செந்தூரா, மல்லிகா, அல்போன்சா அப்படிங்கிற பேர் எல்லாமே இந்த சம்சாரத்துக்கு கொஞ்சம். பேகம் பசந்த் அதுவும் வச்சுக்கிறோம். அதெல்லாம் இவங்க எல்லாமே என்ற ஃப்ரெண்டுங்க. பேகம் பசந்த், அல்போன்சா, மல்லிகா, கஸ்தூரி, இதெல்லாமே என்ற ஃப்ரெண்டு. கனவுல வரும் ஃப்ரெண்டுகள். ஆமாம், இதெல்லாம் மாமரமுங்க. வாங்க, இது வந்து நம்ம ஆரணித்தை ஒட்டின மாதிரி வச்சுக்கிறோங்க ஒரு ஓரத்தில். மேலே வந்து கரண்ட் லைன் போகிறதுனால மரங்களை வச்சோம்னா மேலே போய் முட்டிக்க அப்படிங்கிறதுனால சரி அளவாக இருக்கட்டு அப்படின்னு கொய்யாவை எடுத்துகிட்டு வந்து வச்சோங்க. இதில் ஒரு 8 கொய்யா செடி இருக்குதுக்கா. எனக்கு மாறி மாறி வருது. மாங்காய்னா கொய்யான்னு வருது, கொய்யானா வருதுங்க. பழம் பாருங்க, தலைவர் சாப்பிட்டு போயிருக்கிறாங்க பாருங்க. ஒரு பழமே கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ வருங்க. நல்லா பெருசாக இருக்குது. இந்த லைனில் இருக்கிறது எல்லாமே நல்ல பெரிய பழம். இது ஒரு வெரைட்டிங்க. இது ஒரு வெரைட்டி. ஆமாம், இது போய் சாப்பிட்லாங்க. சாப்பிடலாமா? சாப்பிட வேண்டாம், நடங்க. சரி, ரைட். நீ வேறு சாப்பிட்டா அப்புறம் ஏதாவது சண்டைக்கு வருவேன். வீடியோவில் சாப்பிட்டு காட்டினே எல்லோரும் பொக்குன்னு போயிடுவாங்களா பாருங்க. இது வந்து வீட்டுக்கு முன்னாடிங்க. வீட்டுக்கு முன்னாடி இதில் ஒரு லைன் ஃபுல்லாக கருவேப்பிலை இங்கே கடைக்கு எடுத்துகிட்டு போயிடுவா. அப்புறம் இந்த லைன் பூரா பப்பாளி வச்சுருந்தா எல்லாம் காற்றுக்கு விழுந்துருச்சுங்க. இப்போ 2 பப்பாளி மரம் தான் இருக்குது. எல்லாம் காற்றுக்கு முறிஞ்சு விழுந்துடுச்சு. முளை ஓட்டி விட்டுட்டோங்க. இது வீட்டு முன்னாடி இருக்கிற ஏரியாங்க. இதில் சூரிநாம் சரி இருக்குதுங்க. இது வந்து முன்னாடி இருக்கிறது. உள்ளே இருக்கிறது இன்னொன்று சூரிநாம் சரி இருக்குதுங்க. ஆனால் இதில் இந்த இடத்துல நாங்கள் என்ன தவறு பண்ணிட்டோம்னாங்க, ரொம்ப ஆர்வம் மிகுதியில் செடியெல்லாம் பக்கமாக வச்சு விட்டோம்ங்க. எல்லா செடியும் வைக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் நிறைய செடி வச்சோம். அது நிறைய பட்டும் போச்சுங்க. அப்புறம் சூரிய வெளிச்சம் கிடைக்காம அங்கங்கே முட்டி மோதி நின்று நிறைய செடி நிற்கிது. இருந்தாலுமே ஒரு அடர்த்தியாக வந்து பார்க்குறக்கு அவ்வளோ அழகுங்க. அது வெயில் காலத்துலலாம் வந்து அப்படியே கீழே உட்காந்துட்டாங்க. ஆஹா, அப்படி ஒரு தூக்கம் வருமுங்க. ஒரு சொட்டு வெயில் உள்ளே இறங்காதுங்க. இது சூரியநாம் சரிங்க. இது ஒரு மாமரம்ங்க. மாமரம் போன வருஷம் அப்படி ஒரு காப்பு வந்துருந்ததுங்க. அப்புறம் அது பக்கத்துலேயே ஒரு எலுமிச்சை பழச்செடி. அதுக்கு பின்னால் 2 மாதுளைங்க. இங்கே பாருங்க, இது ஒரு மாதுளை, இது ஒரு மாதுளை. வழக்கம் போல் இந்த மாதுளை அப்படிங்கிறது அணிலுக்காகவே விட்டுருக்குறோம். எல்லாமே சாப்பிட ஒன்று. ஆமாம், எங்களுக்கு கிடைக்கிறதே இல்லைங்க. ஒரு தடவையுமே அந்த பூ மட்டும் எடுத்து டீயில் போட்டு குடிச்சுக்குவோம். வெறும் மரங்களை மட்டுமே வச்சா பறவை வந்து அதுக்கு சாப்பிட்றக்க வேணும் இல்லைங்க. அதனால பழங்களுமே நாங்கள் பெருசாக எடுத்துக்கிறது இல்லைங்க. எல்லாமே கொஞ்சம் அளவாக எடுத்துக்கிறது. அப்புறம் பாக்கி எல்லாமே சாப்பிட்டுக்குங்க. சரி வாங்க, இங்கே இன்னொரு முக்கியமான 2 பழமரங்கள் காமிக்கிறோம். ரோஸ் ஆப்பிளுங்களாம்மா இது. இது ஒரு முக்கியமான பழமரம்ங்க.
இதுக்கு பேர் ரோஸ் ஆப்பிள்னு பேர். பூ பூத்துதுனாங்க, ஐயோ கண்கொள்ளா காட்சிங்க, அப்படி ஒரு அழகுங்க. பழம் அழகுதானுங்க, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த பூவை, அப்படி ஒரு அழகுங்க. பழம் பழுத்துச்சுங்க, ஆனால் நம்மளுக்கு கிடைக்கலீங்க. அது உரிமையாளர்களாக சாப்பிட்டு போயிட்டாங்க. உரிமையாளர்னா உரிமையாளர்னா அணில் தலைவர். அப்படி சொல்லு, அணில் சொல்லு, பறவைகள் சொல்லு, பறவைங்க. சரி, ஏதோ ஒரு சாப்பிட்டு அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஏதோ 2 பழம் கிடைச்சா அடுத்த தடவை பார்க்கலாங்க. மேற்கு வங்கத்துலேங்க 2 மாமரம் வெரைட்டி ரொம்ப ஃபேமஸுங்களாமா. அந்த மாம்பழங்கள் பழுக்கூடிய காலகட்டத்தில் அதைத்தான் எடுத்து பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிகளுக்கு முக்கியமான நபர்களுக்கெல்லாம் கொடுத்தனுப்புறேன்னு சொல்கிறாங்க. நாங்களும் அதை ஆசைப்பட்டு ஒரு கொஞ்சம் நாற்று வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறோங்க. இது வந்து ஹிம்சாகருங்க. ஹிம்சாகர்னு சொல்லிக்கிறாங்க. ஆமாம், சொல்லியிருக்காங்க. நீ பழம் வர தெரியுங்க. அப்புறம் இன்னொரு வெரைட்டி பேர் என்ன? ஹிம்சாகர் மறந்து போச்சுங்க. அது நம்மளுக்கு மறதி ஜாஸ்தி. ஆமாம் ஞாபகம் வரும்போது சொல்கிறேங்க. ஹிம்சாகர் ஒன்று, அப்புறம் இன்னொரு வெரைட்டி. 2 வெரைட்டி இந்தியாவில் ஃபேமஸான வெரைட்டி. அது மேற்கு வங்கத்தில் குறிப்பாக அதை வச்சுருக்கிறோமுங்க. இது வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மரம்ங்க, வியட்நாம் பலாங்க. பாருங்க, கொத்து கொத்தா தொங்குது. கொஞ்சம் பிஞ்சு பிடிங்கி விட்டுட்டேங்க. ஆமாம், தினம் வச்சு சின்ன மரமாக இருக்குதுன்னா அதுவுமே வச்சு 4-5 வருஷம் ஆச்சுங்க. இது 2 வச்சுக்கிறேங்க. இதில் தொங்குதுங்களா பாருங்க, இந்த பக்கம் அப்படியே வாகன்னு பாருங்க, இங்கே படுத்து கிடக்குது பாருங்க. இதில் இன்னும் நாங்கள் பழம் எடுத்து சாப்பிடல, இனிமேல் தான் இதில் அறுவடை பண்ணி சாப்பிடணுங்க. வேறு குட்டி குட்டியா இதெல்லாம் நீ இதுக்கு மேலே பெருசாகாதுன்னு நினைக்கிறேன். அளவளவா கை கடக்கமாக இருக்குதுங்க. அப்படியே இதுக்கு பின்னாடி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பூராமே மாமரம்ங்க. இந்த இடத்துல மாமரம் ஒரு அதிகமாக இருக்குதுங்க. ஒரு 25 மரம் இருக்குது மாமரங்க. எல்லாமே இதில் அல்போன்சா தான் அதிகம். செந்தூரம் இருக்குதுங்க. 2 செந்தூரம், அல்போன்சா, மல்லிகாவா என்னன்னு தெரியல. இது அப்படியே வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறதுங்க. வீட்டுக்கு பின்னாடி பாருங்க, இது வாட்டர் ஆப்பிள், சேப்பு கலர் வாட்டர் ஆப்பிள் இருக்குதுங்க. இது இப்போ தான் பிஞ்சுகளாக இருக்குதுங்க. இங்கே சிவப்பாக இருக்குது. நீ அடுத்ததாக போக பெருசாக இது பூரா சகப்பாக மாறிடுங்க. நல்லா பெருசாக இவ்வளோ பெருசு வருங்க. நல்லா இதுலேயே இன்னொரு வெரைட்டிங்க. அது பாருங்க, இது ஒரு வகை. இந்த வாட்டர் ஆப்பிள் வந்து வட்டையாக இருக்குதுங்க. இதுவும் பிஞ்சு இருக்குது வருங்க. அது அது ஒரு டைப்பாக பார்த்தீங்களா, இது ஒரு டைப்பு. இது பட்டையாக இருக்குங்க. இதுவும் சேப்பு கலர் வாட்டர் ஆப்பிள் தானுங்க. அடுத்ததாக இது குள்ளை வாழைங்க. இது எங்கேயுமே கடைகளுக்கெல்லாம் வராதுங்க. ஏன் வராதுன்னா பழுத்த தொட்டு விழுந்து கீழே விழுந்துருங்க பழமாகிற போதே. அதனால் யாரும் கடையில் வச்சுருக்க மாட்டாங்க. இது நல்ல ருசிங்க. நாங்கள் யாராவது உரம்பரக்காரருக்கு வீட்டுக்கு வந்தாங்கன்னா கொடுத்தோம்னா இது என்ன பழம் அப்படின்னு கேட்டு மறுபடியும் கிடைக்குமான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா ருசியாக இருக்குங்க பழம். இதுக்குள்ளே இந்த வீட்டுக்கு பின்னாடி இது இவ்வளோதாங்க. இது இல்லாமல் பழமரங்கள்லாம் அங்கங்கே நம்ம ஆரணித்துக்குள்ளெல்லாம் வெவ்வேறு வகையான பழங்கள் எல்லாம் இருக்குதுங்க. மில்க் ஃப்ரூட்டு, பழா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு அப்படியே காட்டுறேங்க. இது இப்போ வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிரு. அப்படி டேங் முடிச்சுக்கலாமா? பசிக்குதா? ஆமாம், ரொம்ப பசிக்குதுன்னு வேற கவலையை திட்டிகிட்டு இருக்கிறாதுங்க. அதனால சரின்னு போய் சாப்பாடு ஏற்பாடு பண்ணணுங்க. அதனால ரொம்ப நன்றிங்க. இந்தாங்க ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு கொய்யாப்பழம், ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குதுங்க. இது யாருக்கு கொடுக்குறதுங்க? சரி, என்ற வீட்டுக்காரம்மளுக்கு கொடுத்துட்றேங்க. சரிங்க, இதை கொண்டு போய் தாளிச்சிடல. இதை கொண்டு போய் பசிக்கு சாப்பிட்ருங்க, இட்லி ரெடியாகிற வரைக்கும். சரி, ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.